டெமோன்ஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ பைத்தான் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 டைப் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் ஃபங்க்ஷன் இது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் மிஸ்செலேனியஸ் ஃபங்க்ஷன். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். அதில் வந்துட்டு ஏன்னா ஆப்சிட். ஏல வந்து ஃபஸ்ட் என்னென்னா ஆப்சிட்யூட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். அது வந்து ஏபிஎஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் நம்ம ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கோம். ஓகே, நான் ரன் பண்ணுறேன். ஸோ -40யோட ஆப்சிட்யூட் வேல்யூ என்ன? ஒரு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 45. அதேமாதிரி 100.12ஓட வேல்யூ என்ன? ஸோ 100 மட்டும் நம்ம ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சீல் ஃபங்க்ஷன். ஓகே, காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து இம்போர்ட் மேத் வந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டா அது வந்து ஏன்னா மேத் டாட் சீல் ஃபங்க்ஷன் இல்லையா, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் போது மேத் டாட் சீல் கொடுக்கணும். கொடுத்துட்டு வேல்யூஸ் வந்து ரிசல்ட் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பனேஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி மேத் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அது மேத்தோட EXP கொடுத்துட்டு வந்துட்டு வேல்யூஸ். அதே மாதிரி மேத் டாட் பை கூட வேல்யூஸ் நம்ம கொடுத்து கூட வேல்யூஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர். ஸோ ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா -45.17, அதே மாதிரி 100.82 அண்ட் மேத் டாட் PI. ஸோ ஃப்ளோரோட வேல்யூஸ் என்ன அப்படின்ற கூட நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்ன வருதுன்னா -46, 100 and 3. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட் ஃபுல்லாக வந்து டெமோ ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாக் ஃபங்க்ஷன். ஸோ காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ மேத் டாட் லாக்கில் பார்த்தீங்கன்னா 45.17 அண்ட் 100.82 அண்ட் மேத் டாட் PI நான் ரன் பண்ணுறேன். ஸோ 3.81 அண்ட் 4.61 ஸோ வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து லாக் 10 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். 45.17 லாக் 10, அதேமாதிரி 100.82 அண்ட் மேத் டாட் PI. ஸோ 1.654 வருது. நெக்ஸ்ட்டு 2 அப்போ 0.49 மேத் டாட் PI. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். ஓகே, காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். இல்லை மேக்ஸிமம் என்ன வேல்யூ வருது அதை மட்டும் பார்க்கணும். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா 1000 மேக்ஸிமம், அதேமாதிரி 500, அதுக்கப்புறம் -10. இதை வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மினிமம் வேல்யூ ஃபங்க்ஷன். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா இதோட மினிமம் வேல்யூஸ் மட்டும் ரிசல்ட் வந்து நம்ம பிரிண்ட் ஆகும். ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மினிமம் வேல்யூஸ் நான் ரன் பண்ணுறேன். இப்போது அதில் என்ன வருதுன்னா 80, -20 அண்ட் -80 வந்து நம்ம வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். எனக்கு ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ் தான் அது உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பவர் ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். ஸோ காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ மேத் டாட் பவர் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அதோடைய வேல்யூஸ் என்ன அதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ 100^2 பார்த்தீங்கன்னா 10,000 வேல்யூஸ் அதேமாதிரி பிரிண்ட் ஆகிருக்கும். ஆயிருக்கா? நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ நான் ரவுண்ட் ஆஃப் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றதான் ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுவும் வந்து இம்போர்ட் மேத் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். கொடுத்தா தான் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ரவுண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 100.22 இருக்கிறத 100ஆக மாற்றிக்கிறோம். ஓகே, 57.689 நம்ம 7ஆக மாற்றுறோம். அதே மாதிரி -57 சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். மேத் டாட் ஸ்கொயர் ரூட்டில் எவ்வளோ வருது பார்க்கலாம். 100 ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது 10 கிடைக்கும். அதேமாதிரி 9க்கு 3 கிடைக்கும். அதேமாதிரி மேத் டாட் பைக்கு 1.7724. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரேண்டம் நம்பர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அதில் வந்து சாய்ஸ் ஃபங்க்ஷன் வந்து சாய்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இம்போர்ட் ரேண்டம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ரேண்டம் பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 100 அப்படிங்கும்போது 0 to 100ல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாட்டி நீங்கள் ரன் பண்ணும்போது ஒரு வேல்யூஸ் வந்து மாறி வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுற வேல்யூஸு. ஓகே, இப்போ 100ல் பார்த்தீங்க அப்படின்போது நான் வந்து 57 வந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா 1. ஓகே, ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கொரியை நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோடைய ஃபங்க்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரேண்டமோட வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, 57ன்றது கான்ஸ்டாக வராது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும் ரேண்டம். ஓகே,
மறந்துடாதீங்க, ரிசல்ட் வராது, அவுட்புட் வராது. ஸோ இதில் வந்து என்ன ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்ச் அப்படி கொடுத்துக்கோங்க. ஸோ 1,100,21 அந்த ரேஞ்சுக்குள்ளார வேல்யூஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 31ன்றது வந்து ஃபஸ்ட் ஒன் பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் வந்து 39 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் ஃபங்க்ஷனில் ஓகே இதுவும் அதே சேம் தான். ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ண நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பாயிண்ட் வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக அது வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு சீட் ஃபங்க்ஷன். ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி ரேண்டம் டாட் சீட் இருக்குது, அதேமாதிரி ரேண்டம் டாட் சீட் 10 நான் கொடுக்குறோம். அதேமாதிரி ரேண்டம் டாட் சீடில் ஸ்ட்ரிங் வேல்யூ ஒரு இண்டிஜர் வேல்யூ கொடுக்குறோம். கொடுத்துட்டோன்னா அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். டிஃபால்ட் சீட் என்ன, இண்டிஜர் சீடோட வேல்யூ என்ன, ஸ்ட்ரிங் சீடோட வேல்யூ என்னன்றது நமக்கு வந்து ரேண்டம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேக்கில் சீடோட வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஷஃபிள் ஃபங்க்ஷன். சரி, ஸோ இப்போ இது வந்து என்னென்னா நம்ம லிஸ்ட்டில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஏதாவது வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஷஃபிள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 வேல்யூஸ் நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருந்தோம், அதை நம்ம ரீஷஃபிள் பண்ணிவிட்டு அது வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் ஃபங்க்ஷன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதுவும் ரேண்டமாக தான் நமக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆகும், பட் ஆனால் யூனிஃபார்மில் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ 5,10 அந்த ரேஞ்சஸ்குள்ளே தான் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு வந்து சைன் பார்க்கலாம். ஸோ சைனில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வேல்யூஸ் நான் பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கேன். என்னென்ன வேல்யூஸ் கொடுத்தேன்னா sin 3, sin -3, sin 0, sin math.py, sin math.p/2. ஸோ ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம மிஸ்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காஸ், அதே தான் சேம். ஸோ சைன் பதிலாக நம்ம வந்து காஸ் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி math.cos நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டேன் அதே மாதிரி தான் math.tan கொடுத்துட்டு ஒரு வேல்யூஸ் 3, -3, அதே மாதிரி 0, அதுக்கப்புறம் math.py, math.py/2 அண்ட் math.py/4. ஓகே, ஸோ tan அண்ட் வேல்யூஸ் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரி இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் வந்து சைன் பார்த்தோம்னா அதே மாதிரி இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் ஏ சைன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் math.a சைனில் 0.640 -1 அண்ட் 1 வேல்யூஸ் வந்து நம்ம ரிசல்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து ஃபுல்லாக நான் ரீட் பண்ண முடியாது, ஏன்னா நிறையா டெமோஸ் இருக்கனால பார்க்கல. அதனால் சிம்பிளாக அதோடைய ரியல் டைம் மட்டும் உங்களுக்கு அவுட்புட் வந்து காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு math.cos காஸ் அது மாதிரி 0.640 -1 அண்ட் 1 வேல்யூஸ் வந்து ரிசல்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி tan. ஸோ இதெல்லாம் வந்து இம்போர்ட் மேத் கொடுக்கணும், கொடுத்தா தான் ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா tanல 0.640 10 -1 அண்ட் tan 1 ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு tan 2. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்கு tan 2 வேல்யூஸ் வந்து நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்போது. ஸோ அதே மாதிரி -0.50 -0.50 tan 2ல் அதே மாதிரி பாசிட்டிவ், அப்புறம் 5,5, அப்புறம் -10 +10 10,20 tan 2ல் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரி மிஸ்செலேனியஸ் ஃபங்க்ஷன். என்னென்னா அதாவது டிகிரிஸ் இருக்குது, அது டிகிரிஸ் மட்டும் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இதில் டிகிரி 0, π/2 அண்ட் π/4 இதோட வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 0 வேல்யூ 0 தான் வரும். நெக்ஸ்ட் பை பார்த்தீங்கன்னா 180, π/2 வந்து 90 அண்ட் π/4 பார்த்தீங்கன்னா 45. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேடியன்ஸ். ஸோ மேத்தட் ரேடியன்ஸில் ஒரு 4 ஃபங்க்ஷன் கொடுக்குறேன்னா 0, 180, 90 அண்ட் 45. சரி, ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சில பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் 0 0.0, 180க்கு 3.14, 90க்கு 1.57. ஸோ அதேமாதிரி இந்த வேல்யூஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு மேத்தமேட்டிக்கல் கான்ஸ்டன்ட். என்னென்னா பை அண்ட் ஈனா எக்ஸ்பெனன்ஷியல். ஸோ பையோட வேல்யூ மட்டும் காப்பி பண்ணில் பேஸ்ட் பண்ணுறேன். இம்போர்ட் மேத் கொடுத்து பையோட math.pyயோட வேல்யூஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 3.14 தான் வந்து பையோட வேல்யூ. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பெனன்ஷியல்
math.e கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ரன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அது வேல்யூஸ் பார்த்திங்கன்னா ஈவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2.7182. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூ வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் வந்து நம்ம ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நான் வந்து கொஞ்சம் முக்கியமான மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.